ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஸ் ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அது பாதி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, Play Store டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஒரு சில ஆப்ஸ் ஏபிகே போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். பட் அந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம ஃபோன்ல ஓரமாவே இருக்கும். அந்த ஆப்ஸ் நம்ம எதுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்னே தெரியாம நம்ம அத வச்சிருப்போம். சாதாரணமா அந்த 2 ஆப்ஸ் இருந்ததுனால நம்ம ஃபோன்ல என்ன ஆகிற போகுதுன்னு நம்ம அசால்ட்டா விடுறதுனால தான், அந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு நமக்கே தெரியாது. நீங்க புது ஃபோன் வாங்கியிருப்பீங்க. திடீர்னு அது ஹேங் ஆகும். அது ஃபுல் எஃபிஷியன்ட்டா அந்த ஃபோன நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் மறைமுகமா அந்த நீங்க ஏத்தி வச்சிருக்க அந்த ஆப்ஸ் தான் அதுக்கு மெயின் காரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசனா. உங்களுக்காக ஒரு 5 ஆப்ஸ் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 ஆப்புமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு தெரியாம உங்க ஃபோன்ல இருந்தாலோ, தயவு செஞ்சு ஆப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அப்படி டெலீட் பண்ண முடியாம இருந்தாலும், எப்பப்ப யூஸ் ஆகுதோ அப்ப மட்டும் அத யூஸ் பண்ணிட்டு மத்த டைம் டெலீட் பண்ணிடுங்க. உங்க ஃபோன்ல இது எப்பவுமே இருக்கிறது போல பாத்துக்கிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரைவேட் இன்ஃபர்மேஷன நம்ம செக்யூரா வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம உங்க சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க கேமரா ஆக்சஸ் கேட்பாங்க. உங்க மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்பாங்க. ஸோ நம்மளும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு ஆர்வத்துல எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துட்டு உள்ள போயிருவோம். ஸோ அந்த ஆப்ஸ் ஒருக்காக 2 தடவை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபோன்ல ஓரமாவே இருக்கும். அதனால நம்ம பிரைவேட் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி அவங்கள்ட்ட ஷேர் ஆகுது? ஸோ அதை பத்தி இந்த வீடியோ கிளியரா பார்க்கலாம். இனி இந்த வீடியோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஜோஸ் ஆப் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் இதை பார்த்தீங்கன்னா வீடியோ சாட்டிங்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது வீடியோ சாட்டிங்னான்னு நம்ம அசால்ட்டா இதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பெர்மிஷன் அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹேக் பண்ணுவாங்க. நிறைய பிரைவசி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் ஏற்றி வைக்கிறதுனால நம்ம ஃபோனுக்கு நிறைய விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். அது உங்களுக்கே தெரியாம மறைமுகமாக நிறைய பாதிப்பை இது ஏற்படுத்தும். நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசரோட நிறைய வேரியன்ட்ல யூசி மினி, மினி ப்ரௌசர் இந்த மாதிரி நிறைய நேம்ஸ்ல பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மூவிஸ் டவுன்லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விதத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் யூசி ப்ரௌசரை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நேமை மாத்தி மினி ப்ரௌசர், ப்ரௌசர் மினி இந்த மாதிரி நிறைய நேம்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நம்ம யூசி ப்ரௌசர் தானே யூஸ் பண்ண கூடாது, ப்ரௌசர் மினி யூஸ் பண்ணுவோம்னு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாமே சேம் தான், அது நேம் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்றதுனாலையும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கேதர் பண்ணுவாங்க, நமக்கே தெரியாது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட் ஆப் தான். ஸோ ஃபிளாஷ் லைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்குது. ஸோ நம்ம ஃபோன்ல சாதாரணமாக ஆன் பண்ண ஃபிளாஷ் லைட்டுக்கு கூட நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் வழியா நீங்க அந்த ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃபிளாஷ் லைட் ஆன் பண்றதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோன் கால் வரும்போது இந்த ஃபிளாஷ் லைட் ஆஃப் ஆகுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த ஃபிளாஷ் லைட்ல இருக்குது அந்த ஆப்புக்குள்ள. இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ஃபோன்ல இன்புட்டா கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில பழைய மாடல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கால் வரும்போது அந்த ஃபிளாஷ் லைட் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுக்காக இந்த ஆப் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுனால நிறைய விதத்துல அது நமக்கு டேஞ்சர் அமையுது. அந்த ஆப் பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஃபிளாஷ் லைட் மட்டும் அது பெர்மிஷன் கேட்டா போதும். பட் ஆனா அது வந்து மீடியா, ஆல்பம், கேமரா எல்லாத்துலயுமே அது பெர்மிஷன் கேக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு அந்த பெர்மிஷன் கேக்குன்னு தெரியல. சம்டைம்ஸ் மைக்ரோஃபோன் கூட பெர்மிஷன் கேக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பெர்மிஷனுக்கும் நம்ம அலோன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம போன்ல அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால நம்ம போனும் ஸ்லோ ஆகும். நீங்க புது போன் வாங்கியிருப்பீங்க, பட் இருந்தாலும் ஹேங் ஆகும், அடிக்கடி ஸ்லோ ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஆப் தான். நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் பாத்தீங்கன்னா விபிஎன் தான். விபிஎன்ல பாத்தீங்கன்னா நிறைய செக்யூரான விபிஎன் இருக்குது. பட் நிறைய விபிஎன் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆப்ஸ் பாத்தீங்கன்னா டர்போ விபிஎன், சூப்பர் விபிஎன் இந்த மாதிரி ஒரு சில விபிஎன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த விபிஎன்லாம் பாத்தீங்கன்னா அது பேக்கப்ல அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால போனை அது ரொம்ப ஸ்லோ பண்ணும். இது ரொம்ப டேஞ்சரும் கூட. நிறைய பெர்மிஷன்லாம் நம்மள்ட்ட கேட்கும். நம்ம எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனை அந்த விபிஎன்னால நமக்கு பண்ணுது. ஸோ கவர்மெண்டே பாத்தீங்கன்னா நிறைய விபிஎன் ரொம்ப செக்யூர் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில விபிஎன்ஸ் நான் இப்போ உங்களுக்காக சொல்றேன். நீங்களும் இந்த மாதிரி விபிஎன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பட் பாத்தீங்கன்னா எல்லா விபிஎன்ஸும் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்குது. நம்ம சாதாரணமா ஒரு விபிஎன் தானே டவுன்லோட் பண்றோம், நம்ம அசால்ட் டவுன்லோட் பண்ணக்கூடாது. செக்யூரான விபிஎன் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ண பாருங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பாத்தீங்கன்னா கேம் ஸ்கேனர் தான். நம்ம ஒரு போட்டோ எடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேம் ஸ்கேனர் ஆப் பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ அதை பாத்தீங்கன்னா அது நிறைய பிரைவசி டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு கவர்மெண்ட் அந்த கேம் ஸ்கேனர் ஆப்பை பேன் பண்ணாங்க. பேன் பண்ணவரும் பாத்தீங்கன்னா அது வேற வேற நேம்ல இனியும் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு
ஆப் இருக்குது. ஸோ அதுவும் கேம் ஸ்கேனருக்கு இன்னொரு நேம் போட்டு அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு தெரியாமலே நிறைய ப்ரைவசி டீடைல்ஸ் பேக்கப்ல எடுத்துகிட்டே இருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அந்த ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி 1 வீக் யூஸ் பண்ணுற வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும். ஒரு 1 வீக் ஒரு 1 மந்த் கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஃபோனே ஹேங் பண்ணும். ஃபோன் ரொம்ப ஸ்லோ ஆகும். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் தானாக டெல்ட் ஆகும். சில நம்ம அசால்ட்டாக அதை விட்டுருவோம். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப் தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஓகே, இந்த 5 ஆப்ஸில் நீங்கள் எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை டெல் பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா அல்டர்னேட்டிவா வேற ஏதாவது நல்ல ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க இனிமேல் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அது கேட்குற எல்லாத்துக்குமே நீங்க பெர்மிஷன் அலோவ் கொடுக்காதீங்க. அது எது தேவையோ அதுக்கு மட்டும் அலோவ் கொடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரைவசி இன்ஃபர்மேஷனை நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கலாம். இன்னும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.